வணக்கம். நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். காலையில் நான் சுனிதா வில்லியம்ஸை பற்றி பேசினேன். என்னால் பேசவே முடியவில்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு 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 ஷாக்கான விஷயமாக இருந்தது. நான் 5 மணிக்கே முழித்து அவர்கள் வந்து இறங்கியதை பார்த்து விட்டேன். மீண்டும் தூங்கி எந்திரித்து தெளிவா 7, 7:30 மணிக்கு நான் அவர்கள் நியூஸில் அ சத்யம் நியூஸில் அவர்களுடைய இத பார்த்தேன். அந்த மேலேருந்து அந்த விண்கலம் வந்ததிலிருந்து அவங்க வந்து இறங்கிய வரைக்கும் பார்த்தேன். அப்படியே வாயடைத்து போய் நின்றேன். என்னன்னா, இது நமக்கு ஆச்சரியமான விஷயம், நம்மை போல் உள்ளவர்களுக்கு. ஆனால் அவர்களுக்கு இது சாதாரண விஷயம் தான். அது உள்ளே இருப்பவர்களுக்கும், அதற்காக வேலை செய்பவர்களுக்கும், அந்த நாசாவில் இதற்காக ட்ரெய்னிங் எடுத்துக்கொண்டும், படித்துக்கொண்டும், போய்க்கொண்டும், வந்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் இப்பொழுது நம்ம இப்போ வந்து இங்கிலீஷ் கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி, டிவிஎஸ் அப்படிலாம் போகிறோம் இல்லையா? போகிறாங்க இல்லையா? இங்கே அது மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாம் சாதாரண விஷயங்கள் அவர்களுக்கு. நமக்கு இது வந்து ஆச்சரியத்தை கொடுக்கும் விஷயமாக இருந்தது. அதிர்ச்சியிலிருந்தே என்னால் காலையில் உங்களுடன் பேசக்கூட முடியவில்லை. அப்படி ஒரு ஷாக்காக இருந்தது. அது வந்து இறங்கினதும், அந்த பேராசூட்டுகள் வெளியே வந்ததும், அது வந்து இறங்கினதும், அந்த விண்கலம் தண்ணியில் வந்ததும், அந்த கொஞ்ச நேரம் தண்ணியில் மிதந்ததும், அந்த படைகள்லாம் அது வந்து ஏதோ சினிமா பார்ப்பது போல் தான் நமக்கு தோன்றியது. அந்த அதிர்ச்சியிலிருந்து இது நம் சினிமாவில் தான் பார்த்திருக்கிறோம். இதை நேரடியாக பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமும், இதை தாண்டி வார்த்தைகள் இல்லை. அதனால் இதை நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அப்படித்தான் இருந்தது. ஆனால் அதை அடுத்து அதிலிருந்து தெளிந்து பார்த்தோம் என்றால், இதெல்லாம் அவர்களுக்கு சாதாரண ஒரு விஷயம். ஏன்னா அதற்காக படிக்கிறார்கள், அதற்காக ட்ரெய்னிங் எடுக்கிறார்கள். இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் 9 நாளில் வந்து திரும்பி போனதுனால நமக்கு வந்து இது நாட்கள் 9ங்க மாதங்கள் 9ஆகவும் நமக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக இருந்தது. ரீசன் என்னன்னா, அவங்க அந்த விண்கலத்தில ஏதோ அவங்க உடனே திரும்பி வர முடியாத சூழ்நிலைகள் ஏதோ இருந்திருக்கிறது. அதனால் அவர்கள் இதை அப்படியே தள்ளி கொண்டு வந்து விட்டார்கள். ஆனாலும் அதில் அவர்கள் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம், ஐயோ சாப்பாடு இல்லை, வெறும் டேப்லெட் தான் அவங்களோட சாப்பாடு, நடக்க முடியாது, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்னென்னா, அதுக்கெல்லாம் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு தான் அவங்க அதுக்காக போகிறாங்க. 9 நாளுங்கிறது 9 மாதங்கள் ஆகியது. அதற்கு அவர்கள் உடம்பு பழகி கொண்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு பழகி கொண்டு இருந்ததனால் அவர்களுக்கு அது பெரிய விஷயமாக தெரியவில்லை. அவர்கள் சுனிதா வில்லியம்ஸு உள்ளே வந்து அந்த ஃபேஸ்க்குள்ளே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. சில சீன்லாம் போட்டாங்க பார்த்தா, அவங்க அதை ரசித்து இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க வந்து இங்கேருந்து போய் 9 நாள் சும்மா போய் பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்காகலாம் போகலை. அங்கே அவங்க நிறைய ஆராய்ச்சிகள் அது உள்ளேயே இருந்து உட்காந்துருக்காங்க. 9 மாதமா நான் சும்மா இல்லை. இங்கேருந்து இன்ஸ்டியூஷன் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு நாசாவிலேருந்து. அதுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள், இதை ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு. இப்போ நம்ம உட்காந்து இங்கே ஐடிலலாம் உட்காந்துட்டு வீட்டிலேயே நீங்கள் பண்ணலீங்களே, சும்மாவா இருக்க முடியுது நம்மளால்? நம்ம எவ்வளோ வேலைகள் பார்க்குறோம். அதுபோல தான் அங்கே அவர்கள் இருந்து கொண்டும், அவர்கள் உயிர் அதெல்லாம் பற்றி நினைக்கவே முடியாது. அவர்களுடைய ஜாப் அது. அதை அங்கே உட்காந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வந்து அது அவர்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக தெரிந்ததுங்கிறது ஒரு ஒரு இப்பொழுது நான் பேசுகிறேன். ஆனால் காலையில் எனக்கு இது பேசும் மனநிலை இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களிடம் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.